நகோமி நிறைவுள்ளவளா மோவாப் தேசத்துக்கு போனா, இப்போ குறைவுள்ளவளா கணவர் 2 மகன் இறந்து ஒரு மகளும் மருமகளும் போயிடுச்சு. ஒரு மகளோட அவர் எருசலேமுக்கு வருகிறார். கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு வந்த உடனே அவர் சொல்றா, என் மகளே, நீ சவிக்கியமாய் வாழுகிறதற்கு நான் காரியம் செய்யாமல் இருப்பேனோ? அடுத்து அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் இந்த மாதிரி இருக்காங்கிறப்ப கண்டிப்பா இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரையில் அவன் இளைப்பாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவன் வயதானவன் தான், ஆனா அவங்க மூலமா தான், அவங்க சந்ததியில தான் இயேசு பிறக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நம்முடைய வழிகள் அவரை நினைக்கிற பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். அதாவது இந்த குடும்ப உறவினர்களுக்குள்ள கர்த்தர் எப்படியெல்லாம் காப்பாற்றினா, நன்மை செய்தார், அவங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வருத்தம் எல்லாத்தையும் விவரித்து சொன்னார்னு இருக்கு. மோசே மாமனார்கிட்ட சொல்றார், கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, கர்த்தர் இப்படி நன்மை செஞ்சாரா, சோகமாக்கினாரான்னு கேள்விப்படுறப்ப அடுத்த நபர் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிதான் எத்திரோ சந்தோஷப்பட்டிருக்காரு. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி, அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமூகத்துல போஜனம் பண்ணினார்கள். அப்ப கர்த்தர் செய்த காரியத்தை குறித்து அந்த எகிப்துள்ள எல்லா தேவர்களை பார்க்கல இவர் கர்த்தர் தான் பெரியவர்னு நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு ஜெயம் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், நன்றாக வைத்திருக்கிறான்னு சொல்லுகிற அளவுக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அளவிற்கு அங்கே நம்ம காரியங்களை கர்த்தருக்கு சாட்சியாக சொல்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் விடுவித்ததுனால, பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்றான், மோசையுடைய மாமன் சொல்லுகிறான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவர்களா இருக்க வேண்டும்.